ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது செல்லார் டோர் அப்படின்னு 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த செல்லார் டோர் அப்படிங்கிற திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஜானர். ஸோ எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா இல்லையாங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர்ற நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிறக்க போகிற குழந்தைக்கு இப்போமே ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடை வந்து பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணணும், ரூம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த குழந்தை வந்து கருவிலே கலைஞ்சு போயிடுது. இதனால ஒய்ஃபுக்கு வந்து இப்போ அந்த வீட்டில் இருக்க வேணாம், நம்ம மூவ் ஆன் பண்ணி வேறு ஏதாவது வீடு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக வந்து வீடை பார்க்க பிளான் பண்ணுறாங்க. எந்த வீடும் பெருசாக செட் ஆகலை. ஆனால் ஒரு பர்டிகுலரான வீடு பார்த்தோன்னே பிரம்மாண்டமான ஒரு வீடாக இருக்குது. இந்த வீடை இந்த கப்புள்ஸ்க்கும் பிடிச்சி போகிறது. அந்த வீட்டோட ஓனர் கிட்ட நல்லா பேசி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீட்டோட ஓனர் வந்து கடைசி கட்டமாக இந்த வீடை உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. இந்த வீட்டோட செல்லார் டோரை மட்டும் திறக்காம இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு கையில் கொடுத்துருதாப்ல. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த டோருக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிற தாட் வரும்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தேருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்க படம் தான் இந்த செல்லார் டோர். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு த்ரில்லர் மூவி. ஒரு த்ரில்லர் மூவிக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே பக்காவே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தோட ஓவரால் டூரேஷனே ஒரு 1.5 மணி நேரம். அதில் அரை மணி நேரம் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. ஆனால் அந்த அரை மணி நேரம்க்கு அப்புறம் அந்த செல்லார் டோர்னு ஒரு டாபிக் வருது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த டோருக்கு பின்னால் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி தான் படத்தோட ஸ்க்ரீன் பிளே நகருது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோபேனாக தான் பார்த்தீங்கன்னா நகரும். பட் இந்த படத்தில் அந்த ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த டென்ஷன் பில்டிங்கை உண்டாக்கிருக்கு. என்னவா இருக்கும், அந்த டோருக்கு பின்னால் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற தாட்டை ஃபீல் பண்ணுறதுனா இந்த ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேனால தான். ஒரு வேளை ஸ்பீடாக போயிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது. பட் கடைசி ஒரு அரை மணி நேரம் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு குறுகிய கேரக்டர்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம ஹீரோ இவங்க 2 பேருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஃபேமிலிஸோட பார்க்கக்கூடிய ஒரு படம் கிடையாது இந்த படம். இந்த செல்லார் டோர் அப்படிங்கிற படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க.